உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாங்க விக்ரம் சார், வெரி சர்ப்ரைஸ். நீங்க என்னையெல்லாம் தேடி ஆபீஸ் வர மாட்டீங்களே? நம்ம கம்பெனி ஆடிட் நல்லபடியா போயிட்டு இருக்கு. நம்ம பசங்க நல்லபடியா பாத்துட்டு இருக்காங்க. உங்க பசங்க ஆடிட்டிங் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கதால தான் நீங்க ஃபோர்ஜரி வேலையில இறங்கிட்டீங்களா? ஃபோர்ஜரி வேலையா? என்ன சொல்றீங்க? ஃபோர்ஜரிக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதையெல்லாம் நான் என் லைஃப்லயே பண்ணதில்லை. சொல்றேன் சார் சார், என் அம்மாவுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? என்னடா டீல் போய்கிட்டு இருக்கு? சொல்லு சார். நீயும் அம்மாவும் எனக்கு அகைன்ஸ்டா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க உங்க அம்மாவோட செல்ல பிள்ளை. உங்க அம்மா உங்க மேல உயிரையே வச்சிருக்காங்க. நான் எப்படி சார் உங்களுக்கு எதிரா உங்க அம்மா கூட சேர்ந்து பிளான் பண்ண முடியும்? ஏண்டா சொல்ல மாட்டியா? சொல்றா சொல்லுங்கறல. போய் சொல்றியா? சொல்லு சார், சொல்லு. டேய் சொல்றா சொல்றா. பொய்யா சொல்றா? பொய்யாடா சொல்றா? விட்டுருங்க ப்ளீஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு என் ப்ராப்பர்ட்டி எல்லாம் கைப்பற்ற வழி சொன்னியே, அந்த போனை நான் தான்டா அட்டெண்ட் பண்ணேன். சொல்றா சார். டேய் ஃப்ராட், என் அம்மா கூட சேர்ந்து எனக்கு அகைன்ஸ்டா சதி பண்ணது மட்டும் இல்லாம பொய் வேற சொல்றியா? ஏய் சொல்றா சொல்றா. போய் சொல்லுவியா? போய் சொல்லுவியா? சொல்லு சொல்லு. சார் சார் சார், அடிக்காதீங்க சார். நான் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன். சிஏ முடிச்சு ஆடிட்டர் ஆகி சமூகத்துல ஒரு அந்தஸ்தான இடத்துல இருக்கிறவன். என்ன அடிக்காதீங்க சார். ஆனா நீ பண்ற காரியம் எதுவும் கௌரவமான குடும்பத்துக்காரன் பண்ற மாதிரி இல்லையேடா. கிரிமினல் பண்ற வேலையை தான்டா நீ பண்ணிட்டு இருக்க. சொல்றா, நீ அம்மாவும் சேர்ந்து என்னடா பிளான் பண்றீங்க? சொல்லு 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 சார். சொல்லு சொல்லிடுறேன் சார். சொல்றா, என்னடா பிளான்? சார், நீங்க அம்மா அம்மான்னு உருகுறீங்கல்ல, அந்த நந்தினி எப்பவுமே உங்களுக்கு அம்மாவா நடந்ததில்ல. உங்க சொத்தை அபகரிக்கிற அந்த வேலையை தான் எப்பயுமே செஞ்சிருக்காங்க. டேய், என்னடா சொல்ற நீ? என் அம்மாவை ஏதாவது சொன்ன உன்னை இங்கே நான் கொலை பண்ணிடுவேன். நீங்க இப்படி கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சிருக்கீங்களே, இதுதான் அவங்க பலமே. இதை வச்சுக்கிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமா? உங்க வீட்டுல நடக்கிற அநியாயம் அக்கிரமம் எல்லாத்துக்கு பின்னாடி உங்க அம்மா தான் காரணம். அவங்க சின்ன வயசுல இருந்தே உங்களையும் உங்க தம்பியும் வளர்த்தது உங்க சொத்துக்காக தான். உங்க தம்பி அவங்க தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் அவரை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. நீங்க அவங்கள ரொம்ப நம்புறதால தான் உங்களை கையில போட்டுக்கிட்டு எல்லா தப்பான விஷயமும் பண்றாங்க. உங்க மேல நடக்கிற கொலை முயற்சி எல்லாமே அவங்க பண்ண ஏற்பாடு தான். இத்தனை பிரச்சனைகள்ல இருந்து உங்களை காப்பாத்திக்கிட்டு இருந்தது உங்க ஒய்ஃப் மகா தான். அதனாலதான் மகாவை உங்க லைஃப்ல இருந்து வெளியே அனுப்புறதுக்கு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.